அரவக்குறிச்சியில் இருந்து வந்த அரசியல் புரட்சி. இவர் அரியணை ஏற வேண்டும் என்பதே நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி. இவரது அரசியல் வருகை மீண்டும் ஒரு காமராஜர் இல்லையே என்ற ஏக்கத்தை தீர்த்தது. படித்த காமராஜரையே அந்த கடவுள் கொண்டு வந்து சேர்த்தது. 5 வருடத்தில் இவர் ஆடிய ஊழல் வேட்டை அதிர்ந்து போனது அறிவாலயத்தின் கோட்டை. இவர் விளாசுகிற விளாசலால் ஊழல்வாதிகளுக்கு உதறவில்லை. இவர் பேரை கேட்டாலே திமுகவுக்கு அதிரவில்லை. எழுச்சி உரையாற்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் முன்னாள் ஐபிஎஸ் அவர்களை அழைக்கிறோம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த அற்புதமான விழாவில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்களே, குறிப்பாக நம்முடைய தாய்மார்களே, சகோதரிகளே, இளையவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை தலைவர்களே, கோவை மாநகரில் இந்து முன்னணி சார்பாக நடக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி 5வது நாளில் நம்முடைய விநாயக பெருமான் 162 விநாயக பெருமானை பேரணியாக எடுத்துச் சென்று விசர்ஜனம் செய்யக்கூடிய விழாவிற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அருமையண்ணன் இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் அருமையண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்களே, ஆசியுரை வழங்குவதற்காக இங்கே வந்து இந்து சமுதாயத்திற்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய காமாட்சிபுரம் ஆதீனம் 2வது குருமகா சன்னிதானம் சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவரே, சிறப்புரை நல்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய இந்து முன்னணி மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் JS கிஷோர்குமார் அவர்களே, மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அண்ணன் சதீஷ் அவர்களே, மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்து முன்னணியினுடைய கோவை மாநகரனுடைய மாவட்ட தலைவர் அருமையண்ணன் தசரதன் அவர்களே, என்னோடு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அருமையண்ணன் ரமேஷ் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய பொருளாளர் அண்ணன் SR சேகர் அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய மாவட்ட தலைமை விழா குழுவினுடைய எல்லா உறுப்பினர்களே, பத்திரிகை நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, எனக்கு முன்பு காடேஸ்வரா அண்ணன் பேசும் பொழுது 2-3 கருத்துக்களை முன்வைத்தார்கள். சென்னிமலை என்ன ஆச்சு நம்ம பார்த்தோம், அதனுடைய விளைவை பார்த்தோம். அதன் பிறகு மதுரை மாநகரத்தில் திருப்புரம் குன்றத்தில் என்ன நடந்தது நம்ம பார்த்தோம். அதையெல்லாம் எழுச்சியாக மக்கள் ஒரு இடத்துல வந்து கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக இந்து முன்னணியினுடைய தலைவர்கள் நண்பர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து முருகர் மாநாடு ஏற்பாடு செய்திருந்தார்கள். தமிழகத்தினுடைய வரலாற்றில் சாதாரண பொதுமக்கள் கைக்குழந்தையோடு தாய்மார்கள் பெண்கள் எதையும் பொருட்படுத்தாம அந்த நிகழ்வுக்கு 5 நாட்களுக்கு முன்பு ஒரு 5-6 லட்சம் பேர் வந்து முருகபெருமானை தரிசனம் செய்வதற்காக 6 படை வீடுகளுக்கு வந்து தரிசனம் செஞ்சுட்டு போனாங்க. முருகர் மாநாடு நடக்கும் அன்று அன்னைக்கு ஒரு 7.5 லட்சம் பேர் மாநாட்டுக்கு வெளியே பந்தல்ல அவ்வளவு பேர் வந்து மிக பொறுமையாக அமர்ந்து மழை வந்தாலும் பொருட்படுத்த மாட்டேன் என்று நிகழ்ச்சி முடியும் வரை இருந்து கடைசி வரைக்கும் இருந்துட்டு போனாங்க. கந்த சஷ்டி கவச பாராயணம் தமிழ்நாடு முழுவதும் படிக்க வேண்டும் என்று படித்த பொழுது கூட சேர்ல இருந்து ஒருத்தர் இங்க போகல. இதெல்லாம் நமக்கு சின்ன சின்ன அறிகுறிகள். தமிழகத்தில் ஆன்மீகம் எந்த அளவுக்கு இன்னைக்கு மக்களுடைய மனதில் கவர்ந்திருக்கிறது, உள்ளே சென்றிருக்கிறது. குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள், சில அரசியல்வாதிகள் ஆன்மீகத்துக்கு எதிராக நடந்து கொள்ளும் பொழுது எப்படி மக்கள் தன்னெழுச்சியாக வருகின்றார்கள் என்பதற்கு மதுரையில் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் நடந்த முருகர் மாநாடு ஒரு சாட்சி. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 4 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. எப்பொழுதுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிரிவு உபச்சார விழான்னு ஒரு விழா வைப்பாங்க.
நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2026 மே மாசம் ரிட்டையர் ஆக போறார். அதனால அவரே பிரிவு உபச்சார விழாவாக இன்னைக்கு ஜெர்மனிக்கும் லண்டனுக்கும் போயிருக்கார். அவரே ஒரு பார்ட்டி அடிச்சுட்டு போயிருக்கிறார். ஏன்னா 2026 மேல ரிட்டையர்மெண்ட் அவர். இன்னைக்கு எப்படி எல்லாருமே ரிட்டையர் ஆவாங்களோ அதே போல குடும்பத்தோடு ஜெர்மனிக்கு ஒரு பக்கம், லண்டனுக்கு ஒரு பக்கம். இதை போலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 4 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி யாராவது எடுத்து படிச்சீங்கன்னா நேரம் இருக்கு, உங்களுடைய கடுமையான பணிக்கிடையில நேரம் இருக்குன்னா 2021 தேர்தல் வாக்குறுதி படிச்சு பாருங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு ஆண்டு இந்து கோயிலை புனரமைப்பதற்காக ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்குவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி. இன்னைக்கு 4 ஆண்டுகள்ல 4000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்க வேண்டும். ஆனா மொத்தமா தமிழக அரசினுடைய 4 ஆண்டு பட்ஜெட்டை கூட்டி பார்த்தீங்கன்னா கோவில் புனரமைப்புக்காக மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செலவு செய்திருப்பது 155 கோடி ரூபாய். 4 ஆண்டுகள்ல 4000 கோடி ரூபாய் செலவு செய்திருக்க வேண்டும், 155 கோடி ரூபாய். இப்படிதாங்க அவங்க கணக்கு இருக்கு. இப்படிதான் அவங்க கணக்கே இருக்கு. கும்பாபிஷேகம் யாரோ நடத்துவாங்க, யாரோ கோயிலுக்கு வெள்ளடிப்பாங்க, பாலால யாரோ பண்ணுவாங்க, யாரோ ஐயரு சாமி வந்து யாரோ பூஜை பண்ணுவாங்க. ஆனா கடைசி நேரத்தில் டான்னு நம்முடைய அமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவங்க கடைசியா வந்து அந்த போட்டோக்கு நிற்பார். அவரே கருங்கல் எடுத்து கட்டி, அவரே வெள்ளை அடிச்சு, அவரே பூசி, அவரே எல்லாம் செஞ்ச மாதிரி இந்த திராவிட மாடல் ஆட்சியில 1000வது கோயில் கும்பாபிஷேகம் பண்ண பாருங்க. 1000வது. இதை யாரும் நம்ப போவது கிடையாது. அது இவங்க ஆட்சி இப்படிதாங்க இருக்கு. ஒரு சாட்சி